அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். அதற்கு முன்னதாக நமது வடசென்னையின் முன்னத்தியராக விளங்குகின்ற கவிஞரும் சிறந்த பேச்சாளருமான விமோஷினி அவர்களை வணங்கி இந்த உரையை துவங்குகின்றேன். இதுக்கு 2 காரணம் இருக்குது. அவர் எங்களுடைய முன்னத்தியர் மட்டும் இல்லை, இந்த இயற்கை விவசாயம் குறித்த ஒரு நாவலை பற்றி பேசுவதற்கான ஒரு களத்தை, ஒரு கவிதையை பேசி உருவாக்கி இருக்கிறார். அதன் பிறகுதான் நான் பேசுவது உங்களுக்கு புரியும். நான் என்னை முதல்ல பேச சொல்லும்போது நான் நினச்சேன், எப்படி பேசுறது, வயலை பயன்படுத்தாமல் எந்த விளைச்சல் போட முடியும், எந்த விதையை நட முடியும். அப்போது இவர் முன்னால் வயலை சமப்படுத்தி இப்போது நல்ல விதை விதைக்கவும் அருமையான விளைச்சல் எடுக்கவும் அவர் உதவி இருக்காரு. அதுக்காகவும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கேட்குதா? சரி. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்க போகிறது வானவன் எழுதின போத்து நாவலை குறித்து தான். அகிலா சொன்ன மாதிரி இந்த போத்து நாவல் நமக்கு என்ன சொல்ல வருது, நாம் ஏன் இதை வாசிக்கணும்ங்கிற கேள்வி இருக்கு. இதுக்கு முன்னால் வானவனை பற்றி எனக்குள்ள அறிமுகத்தை சொல்லி தொடங்கினாதான் இங்கே நான் நிற்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு புரியும். நான் சித்த மருத்துவத்துறையில் மருந்தாளனராக பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது அங்கே நன்றி. ஆக இந்த போத்து நாவலை பற்றி நாம் பேசுறதுக்கு முன்னால் எனக்குள்ள அறிமுகத்தை சொல்லிட்டு இது ஆரம்பித்தாதான் இது நான் இங்கே பேசுறதுக்கான காரணம் தெரியும். நான் அரசு மருத்துவமனையில் சித்தா மருந்தாளராக பணியாற்றிட்டு இருக்கும் பொழுது அங்கே சில மூலிகைகளை வச்சு ஒரு தோட்டத்தை உருவாக்கியிருந்தோம். ஆனால் அந்த தோட்டத்தை நான் பார்த்துருக்கிறேன், மருத்துவர் பார்த்துருப்பாங்க, அவ்வளோதான். வெளியிலேருந்து யாருமே பார்த்ததே கிடையாது. அப்போது ஒரு நெட்டையான ஒரு மனுஷன், கட்டையான குரலில், கம்பீரமான குரலில், இந்த தோட்டத்தை கொஞ்சம் திறந்து விடுறீங்களா, நான் போய் பார்க்கணும் அப்படின்னு. ஆச்சரியமாக இருந்தது. இப்படி ஒரு குரல் வருமானு தான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்படி ஒருத்தர் கேட்குறாரு, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அப்போ அறிமுகமானார். அப்போது அடுத்த வாரமே என்னை அத்தியில் இணைச்சி விட்டார். அதுக்கு முன்னால் வரைக்கும் இயற்கை குறித்தும் அதனுடைய அழிவுகள் குறித்தும் அதை தடுக்க போராளிகள் குறித்தும் எந்த விதமான கருத்துக்களையும் நேர்மறையாக அறிவித்து கொண்டதில்லை. ஏன்னா எங்களுடைய இயக்கம் அது குறித்து வேறொரு பார்வையை கொண்டிருந்தது. அந்த நிலையில தான் வானவனை பார்த்தோம். வானவன் அவர் எத்தனையோ விதைகளை விதைச்சிருக்கார், எத்தனையோ மரபு விதைகளை, ஊர் முழுக்க 6 லட்சம் விதைகளை பரப்பியிருக்கார். ஆனால் அவர் எனக்குள்ள ஒரு விதையை விதைச்சாரு. அந்த விதை தான் என்னை அத்தி ஸ்ரீதரனாக மாற்றியது. அதற்கு நன்றி கடனாகத்தான் அவரது நூலை நான் பேச இங்கு வந்திருக்கிறேன். இந்த நூல் இது ஒரு நூல் இல்லை, ஒரு நாவல் இல்லை, எதுவுமே இல்லை. இது ஒரு இல்லை. சரி, போத்து நாவலை குறித்து நம்ம ஆரம்பிக்க முன்னால வானவன் எழுதின உரக்குழியை பற்றி நமக்கு தெரிஞ்சிருக்கும். பாகுபலி 1 பார்க்காம பாகுபலி 2 புரியாது நம்மளுக்கு. காந்தாரா 1 பார்க்காம காந்தாரா லெஜெண்ட் புரிஞ்சுக்க முடியாது. அந்த மாதிரி உரக்குழியை படித்தாதான் நம்மால் போத்து புரிஞ்சிக்க முடியும். அகிலா கேட்ட மாதிரி இதில் என்ன சொல்ல வராங்க? அப்போது ஒரு ஆய்வு தொடங்கும் பொழுது அதனுடைய சாராம்சத்தை சொல்லிட்டு தான் தொடங்கணும்னு ஒரு மரபு இருக்குது. அந்த அடிப்படையில் நாம் அங்கிருந்து தொடங்கணும்னா போத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன, நமது தமிழ் இலக்கியம் என்ன சொல்லுது அப்படி பார்த்தீங்கன்னா, போத்து என்பதை அது நடவுக்காக வெட்டி எடுக்கப்படுகின்ற மரக்கிளைக்கு பேர் தான் போத்து. ஆனால் அதோடு அது மட்டும் நிற்கவில்லை. மயில், எருமை, சுறா, புலி இவைகளுடைய ஆண்பாலை குறிப்பதற்கு போத்து என்று சொல்லப்படுகிறது. போத்து ராஜா என்று எருமைகளுடைய அரசனை அழைப்பார்கள். தெலுங்கிலும் கூட
நம்ம தமிழ் மொழியினுடைய இந்த ஆதி சொல் அங்கு இருக்கிறது. துன்னப்போத்து என்று சொல்வார்கள். உழுகிற எருதை அவர்கள் துன்னப்போத்து என்று சொல்கிறார்கள். ஆக போத்து என்பது எவ்வளவு பழமையான இலக்கிய சொல் என்றாலும் தமிழில் மட்டும்தான் அது மிருகங்களுக்கு என்றால் அது எல்லா மொழியிலும் இருக்கும். ஆனால் போத்து என்பது ஒரு மரக்கிளையை வெறுமனை வெட்டினால் அது போத்து அல்ல. மரக்கிளையை வெட்டி அது தொந்தரவாக இருக்குன்னு வெட்டி போட்டால் அது போத்து இல்லை. அது நடவுக்காக வெட்டினால்தான் அது போத்தாகும். சரிங்களா? இது ஏன் இப்போ சொல்கிறேன், பின்னால் அதுக்காக தான் பேரே வச்சிருக்காரு. காரணத்தோடு தான் அகிலா சொன்ன மாதிரி இதன் மூலம் என்ன சொல்ல வருகிறார் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த போத்து இன்னொரு விதத்திலையும் குறிப்பிடப்படுகிறது. இதில் இலக்கியத்தில் ஒரு மரக்கிளையை வெட்டி வைக்கும்போது அது துளிர்த்து புதிய மரக்கிளையை உருவாக்கினால் போத்து விட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள். இது ஏன் இந்த போத்தை இவர் வைக்கிறார் என்றால், இந்த கதையில் அவர் ஒரு லோடு, ஒரு குட்டியான நிறைய போத்துக்களை எடுத்துட்டு நட்டு அது துளுக்கிறத பார்க்குறாரு. அந்த நாவல் அப்படிதான் முடிகிறது. தூரத்துலேருந்து பார்க்குறாரு, அந்த ஆலமரம் துளுத்திருப்பதை பார்த்து அவர் ஒரு கற்பனையில் மூழ்குகிறார். அங்கேதான் நாவல் முடிக்கிறார். ஆனால் அங்கேதான் நாவல் தொடங்குகிறது. அதிவீரமா பாண்டியன் எழுதின பாடல்களில் ஒரு பாடல் சொல்லுகிறது, மீன் விதையை விட செனமுட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம அம்மா கொடுத்துருப்பாங்க, இது ருசியாக இருக்கும் சாப்பிடுன்னு. அந்த விதை, மீன் விதை மீன், அந்த ஒரு சின்ன அத்திப்பழத்தினுடைய விதையை விட சின்னதாக இருக்கிற அது முளைத்து மிகப்பெரிய மரமாக மாறும் பொழுது ஒரு மன்னனுடைய 4 வகை படைகளையும் தன் நிழலில் தங்க வைத்து ஆதரிக்கிற அளவுக்கு அது மாபெரும் விருட்சமாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் விசுரூபம் எடுக்கக்கூடிய ஒரு தாவரமாக வளர்கிறது என்பதை அவர் சொல்லி முடிப்பார். இது போலத்தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற கொளஞ்சி விவசாய கூட்டமைப்பும் இது மாதிரி தான் ஆகப்போகுது அப்படிங்கிற கனவை விரிக்கிறார். அதை சொல்லி தான் அவர் முடிக்கிறாரு. ஆனால் அங்கிருந்து தான் நாவல் ஆரம்பிக்குது. நண்பர்களே, இது கதை அல்ல, ஒரு மனிதனுடைய 55 ஆண்டு கால வரலாறு. செல்லமுத்து என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய கிராமத்திலிருந்து ஒரு தொழில்நுட்ப படிப்பை படித்து விட்டு நகரத்துக்கு, அவர் சொல்கிறார் விவசாயத்துக்கு பயந்து வந்ததா, நாம் அங்கே போக வேண்டாம், அது அவர் உயிரில் கலந்தது, அது வெறுத்துக்கலாம் அவர் வரல, பேருக்கு சொல்லுவார், அவ்வளோதான். ஆனால் நகரத்துக்கு ஒரு தொழிற்சாலையில் பணி செய்யும் பொழுது அவருக்கு ஒரு நோய் வருகிறது. அந்த நோய்க்கான காரணம் அந்த உணவில் நஞ்சு கலந்திருந்ததா என்று அவர் கண்டுபிடிக்கிறார். அப்போ நஞ்சில்லாத உணவை தேடி அலைகிறார். நஞ்சில்லாத உணவை பரப்ப நினைக்கிறார். நஞ்சில்லாத உணவை தருகின்ற தாவரங்களை, அதன் விதைகளை பாதுகாக்க நினைக்கிறார். இந்த நிலையில் தான் நம்மாழ்வார் அவருக்கு அறிமுகமாகிறார். நம்மாழ்வார் பொறுத்தவரை அவர் 38 பிறந்து 2013 இறந்த ஒரு மனிதர் மட்டுமல்ல, அது ஒரு வரலாறு. அது விதைக்கப்பட்ட வரலாறு. விதைக்கப்பட்ட ஒரு வரலாறு தொடர்ந்து முளைத்து கொண்டே இருக்கும். இங்கு இருப்பதும் அதுதான். காலையில் கூட நிறைய விதைகளையும் விதை கரணைகளையும் நம்ம மாத்தூர் பார்க்கில் கொடுத்துட்டு தான் வந்தோம். இன்றைக்கி நம்மளுடைய 12வது நினைவு தினத்தை அத்திக்குழு கொண்டாடிட்டு தான் வந்திருக்கு. கொண்டாடப்பட வேண்டிய நினைவு தினம் இது. அந்த நம்மாழ்வார் கொடுத்த அந்த ஊக்கம், அவருடைய பாணியில் எப்படி இயற்கை விவசாயம் செய்வது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்ட செல்லமுத்து தன் கிராமத்துக்கு திரும்பி அந்த இயற்கை விவசாய முறைகளை பற்றி பேசுகிறான். கிராமத்தில் முதல்ல கேலி பண்ணுறாங்க, அதுக்கப்புறமா அதை ஆதரிக்க தொடங்குறாங்க. அதோடு வரக்குழி முடியுது. ஆனால் இதில் வேலையை விட்டுடுறார். எதை? செல்லமுத்து தன் வேலையை விட்டுட்டு நேராக கிராமத்தில் போய் தங்கிடுறார். அந்த கிராமத்தில் தங்கி அவர் செய்கிற முயற்சிகள், இயற்கை வழி வேளாண்மை எப்படி செய்வது, விவசாயிகளுடைய விளைபொருட்களை எப்படி மதிப்பு கூட்டி சந்தைக்கு அனுப்புவது, இதுக்காக பலதரப்பட்ட, அவர் அழகாக ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு நல்லதை செய்யணும்னா பலதரப்பட்டவர்களுடைய உதவியும் நாம் பெற்றாகணும். அதற்காக அவர் எல்லாரையுமே ராமணன் மாதிரி காட்டுவாங்க மற்றவங்க, இவருக்கு அவர் ராமன் மாதிரியே தெரிவார். அந்த அளவுக்கு எல்லார்கிட்டையும் நல்லதையே பார்க்குற ஒரு மனுஷன்
அதில் தெளிவாக சொல்லுவார், நல்லது நினைச்சு நல்லதே செஞ்சால் நல்லது தான் நடக்கும். இப்படி ஒரு தியரி அவருக்கு இருக்குது. இது நிஜம்தான், புரியுங்களா? அந்த நிஜம்தான் அந்த ஊர் மக்களை, இளைஞர்களை இவரை நம்ப வைக்குது. கலெக்டர் வந்து நிற்கிறார், அவருடைய பிஆர் வந்து எப்போ ஃபோன் பண்ணுவீங்க, நான் காத்துட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன். இது கற்பனையிலான்னு இல்லை, இப்படி ஒரு நல்லவனுக்கு அதெல்லாம் சாத்தியமே, புரியுங்களா? அதில் ஒரு இடத்துல அந்த டிஆர்ஓ சொல்கிறார், நான் அதிகாரியாக எல்லா திருட்டு பசங்களுக்கும் போய் பேசுகிறேன், அதிகாரின்ற முறையில். அப்போல்லாம் அந்த தோரணை எனக்கு இருக்குது. ஆனால் உங்களை மாதிரி நல்லவங்கிட்ட பேசும்போது குற்ற உணர்வு வந்துடுது. லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குகிறோம், இவங்க எந்த ஒரு பிரதிபலனை எதிர்க்காம இந்த சமூகத்துக்காக உழைக்கிறாங்களே, இவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அந்த பதட்டம் எனக்கு வந்துடுதுங்க. அதனாலேயே உங்களுக்கு ஏதாவது செஞ்சுட்டு தான் நான் போவேன் அப்படி சொல்லிட்டு அங்கே கலெக்டர் கட்டுற மிகப்பெரிய வணிக வளாகத்தில் 5 கடைகள் இவர்களுக்கு ஒதுக்குகிறார். அங்கே இருக்கிற வணிகர் சங்கமும் அது உதவுது. இந்த கதை இப்படியே போய் அது பின்னால் அந்த சமூகத்தினுடைய அத்தனை நிகழ்ச்சிகளிலும் ஒரு வேளாண் இறையழகன் ஐயா திருக்கழுக்குன்றத்தில் ஒரு வேளாண் சுற்றுலாவை அறிமுகம் செய்தது போல இவரும் அந்த மானாமதியில் மிகப்பெரிய ஒரு வேளாண் சுற்றுலாவை ஏற்பாடு செய்கிறார். அதை ஏற்பாடு செய்கிறதெல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா, இப்படி நிமோஷன் ஐயா சொல்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லிட்டு நீங்கள் எப்படி வாங்க வேண்டும். நான் வாங்கிறத பற்றி பேசலை, நீங்கள் படிக்கிற அந்த அனுபவத்தை இழந்துடுவீங்க. நண்பர்களே, உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன், பிரபஞ்சன் பேசுவதை யாராவது நேரில் கேட்டிருப்பீர்கள், ஆனால் அவ்வளோ சுகமாக இருக்கும். ஒரு நண்பர் தோலில் கை போட்டுக்கிட்டு மெதுவாக விஷயத்தை விளக்குற மாதிரி அவ்வளோ நட்பார்ந்த குரலில் அவர் பேசுவார். அதே மாதிரி கி ராஜநாராயணன் கரிசல் காட்டு சம்சாரிகளை பற்றி, அவருடைய வாழ்க்கை விதங்களை பற்றி விவரிக்கும் பொழுது நீங்கள் மழைக்கால இரவுகளில் படித்திருந்தீர்கள், ஆனால் அது ஒரு போர்வையாக உங்களுக்கு சுகம் தந்தது. அந்த நெருக்கத்தை, அந்த நட்பார்ந்த ஒரு மொழியை கையாண்டிருக்கிறார் வானவன் இந்த நாவலில். இதை கண்டிப்பாக நீங்கள் படிக்க வேண்டும். படிக்கும் பொழுது தான் நான் பேசுவதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். இது சாதாரண நூல் இல்லை, இது வந்து ஒரு விவரம் சொல்கிற, அது வானவனே கேட்டு ஆச்சரியப்படலாம், சொல்ல முடியாது. இந்த நாவலில் 70 விதமான உணவுகள், தின்பண்டங்கள் விவரிக்கப்பட்டிருக்கு. 70 வகை. என் மனைவி கேட்டா, இன்னும் ஒவ்வொரு வரியாக இன்னும் குறிச்சிட்டு இருக்கிற, பரீட்சைக்கா படிக்கிற அப்படின்னு. அது உண்மையிலே பரீட்சை மாதிரி தான் எனக்கு, ஆனால் விரும்பி படித்த பரீட்சை. 70 விதம். அதில் ஒரு ரகத்தை நான் சொல்கிறேன், நீங்கள் யாருக்காவது எச்சில் வழிஞ்சால் நான் பொறுப்பில்லை. சாம்பசிவன் ஒருத்தர் இருக்கிறார், அவருடைய நண்பர், அதுக்கு எல்லாத்துக்கும் செல்லமுத்தோட உறுதுணையாக இருக்கிறவர். அவருக்கு எப்பவுமே செல்லமுத்து வீட்டுக்கு வந்தால் அவருக்கு ரொம்ப ஒரு பழக்கம் உண்டு, எப்பாவது திங்கிறதுக்கு யாராவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அது உரிமையாக தான். அவரு நிலம் இல்லாதவன்றதால ஜனங்களும் பிரியமாக கொடுப்பாங்க அவர்கிட்ட. இந்தப்பா நெல் இது விளைஞ்சது, கடலை விளைஞ்சது வச்சுக்கோ, காராமணி விளைஞ்சது கொடுப்பாங்க. அவரும் வாங்கி ஆசையாக, கள்ளங்கம்படி இல்லாத ஒரு மனுஷன், கேட்டு சாப்பிட்ற ஒரு மனுஷன். அவர் பார்வை உள்ளே போகுமா, செல்லமுத்து மனைவி ஏதாவது எடுத்து வந்து தருவாங்களான்னு. இதை இவர் ரசிப்பார். அவர் அந்த 60 வயசுக்காரங்கிட்ட ஒரு 5 வயசுக்குள்ள விளையாட்டுத்தனம் இருக்குது அப்படின்னு ரசிப்பார். அப்படி ரசிக்கிற ஒரு மனுஷன் சாம்பசிவம், என்னப்பா இன்னும் வந்து செல்லமுத்து வீட்டுக்கு வந்தாலே 5வது நிமிஷம் ஏதாவது வருமே, வசந்தி எடுத்து வந்து தருவாங்களே, இன்னும் வரலையே, மகாலட்சுமி அண்ணன் மகாலட்சுமி என்ன பண்ணுறாலோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ வந்து ஒரு பொருளை கொடுக்குறாங்க. அது அப்படி சூடம், அது அப்படி அதெல்லாம் அனுபவிச்சவன் தான் எழுத முடியும். அப்படி சூடு தட்டு 10க்கு தான், அப்படி ஒன்று ஒன்று அப்படி போட்டால் அது வாயில் நின்றுக்கிட்டு நான் இறங்கிட்டான்னு தான் நாக்கு சொல்லுதான், மொன்னோ தடை விதிச்சுது, நான் இன்னும் அனுபவிக்க வேண்டியிருக்குது, உள்ளே இறங்கிட்டா நான் எப்படி அனுபவிப்பேன், அங்கேயே நில்லு, எச்சியா கட்டுக்கடலை வழி அது தொடச்சிக்கிட்டு அங்கேயே அது சூடு வேற, சுவை வேற, தொண்டை வேற, இறக்குன்னுது, எல்லாத்துக்கும் ஒரு போராடி அதை காலி பண்ணுறாரு பாருங்க. அது பேரை தெரிஞ்சுக்கலாம், தலையை வடிச்சிடும் போல இருக்குது அவருக்கு. அம்மாம்மா என்னம்மா செஞ்ச இப்படி அப்படின்னு கேட்குறாரு. உளுந்தங்களி, அது நைஸாகவும் அரைக்கலாம், பரபரப்பாகவும் அரைக்கலாம், அதோட கருப்பட்டிலாம் சேர்ந்து கிண்டுனது அப்படின்னு. அடாடாடா எங்கள் வீட்லேயே செய்கிறா பாரு அப்படின்னு ஆரம்பிச்சிடுவார். அவ்வளவு அருமையான தின்பண்டங்களை அத்தியில் இனி வரும் காலங்களில் இந்த 70 தின்பண்டங்களில் அந்தந்த பருவ காலத்துக்கு ஏற்றதான் செய்ய போகிறோம். அதில் ஒன்று இப்போ செஞ்சு வச்சிருக்கோம், 70 வகை. அதெல்லாம் நான் சொன்னால் பின்னால் ஜம்பிள் எங்கே போச்சு பாரு, ஏன்னா அவர் அந்த சப்ஜெக்ட் தான் பேச போகிறேன், சரிங்களா? இதை விட்டுடுங்க.
அடுத்தது பாருங்க, அந்த 70 வகையான உணவுகள்ல இது அதுன்னு இல்லை, இழவு சாப்பாடுல தொடங்குது அந்த நாவலே. எப்படி இழவு சாப்பாடு உருளைக்கிழங்கு வெட்டுவான் தெரியுங்களா? பச்சாமுச்சான்னு வெட்டுவான். ஏன் மச்சான் இப்படி வெட்டுறேன்னா, இழவு சாப்பாடு எவ்வளோ ருசியை கேட்க மாட்டா, எப்படி இருக்குது கேட்க மாட்டா, இஷ்டத்துக்கு வெட்டு. ஆம்பளைங்க மட்டும் செய்வாங்க கிராமத்தில். இந்த நாவலை படிக்கும்போது கிராமத்துடைய கலாச்சாரம் புரியும், கிராமத்தினுடைய அந்யோன்யம் புரியும், கிராமம் எவ்வளவு பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறது விவசாயத்துறையிலிருந்து புரியும். புரியுங்க. அப்போ இழவு சாப்பாடு ஆரம்பிச்சவர் கிருஷ்ணபதாத்தாவுடைய காரியத்துக்கு போடுற 21ஆம் நாள் காரியத்துக்கு போடுற கருப்பாக ஒரு அப்பளம் வைக்கிறார். கேட்டால் பீட்ரூட் அப்பளமா, அது வரைக்கும் முடிக்கிறார். இதுக்கிடையில் 70 தின்பண்டங்கள் வருகிறது நண்பர்களே. ஒவ்வொரு தின்பண்டத்தையும் நீங்கள் படிக்கணும், வீட்டில் போய் செய்யணும், சாப்பிடணும். உண்மையிலேயே வாழ்ந்து கட்ட சொல்லுவாங்கல்ல, தின்னு கட்டவங்கன்னு. இங்கே திண்டுகிட்டே நல்லா வாழறாரு நோயோட. ரைட். இது இல்லை, இதை விட ரொம்ப சுவாரஸ்யம். அந்த நாவல் முழுக்க 111 பேர்கள் வருது. அதில் 107 பேர் வந்து நடமான கதாபாத்திரங்கள். புரியுங்களா? ஒரு 7 பேர் மட்டும்தான் ஜெயன்ஸ். ஜெயசி குமரப்பா, நம்மாழ்வார், பாமையன், இப்படி பெயர்களை குறிப்பிட்டு எழுதியிருப்பார். ஆக 111 பேர்கள் அதில் வரிசையாக வராங்க. சில பேர்களுக்கு பேரே கிடையாது. சின்ன வேலையே அவர் எங்கப்பா இருக்கிறான் சின்ன மருமக, ஒரு மூத்த மருமகளுக்கு பேரே இல்லை, தொடக்கத்தில் வர அவன் எனக்கு பட்டு கொடுத்த இல்லை. அவர் அதிவீரமா பாண்டியன் வரைக்கும் கொண்டு போறார். நீங்க இதை அப்படி குறிச்சு வச்சிருந்தீங்கன்னா அச்சசல அருணகிரியை தொடங்க அதிவீரமா பாண்டியன் முடியும். இடையில தான் 111 பேர்கள் வருது. புரியுது? அவர் குறிப்பிடாத பேர்களே கிடையாது. கருப்பம்புலம் சிவாஜி ஐயா பற்றி பேசுகிறாரு, நெல் ஜெயராமனை பற்றி பேசுகிறாரு, நம்மாழ்வாரை பற்றி பேசுகிறாரு, எல்லாரும் பற்றி பேசுகிறாரு. இந்த இடத்துல பின்னால் நான் சொல்கிறேன். இன்னொன்று 80 விதமான தாவரங்கள் இதில் வருது நண்பர்களே. 80 விதமான தாவரங்களை அவர் பதிவு செய்கிறார். புரியுங்களா? தென்னையிலிருந்து ஆரம்பித்து கடைசியில் ஒதியம் சரக்கொன்ற ஆலமரம் வரைக்கும் போகுது. நடுவில் முசுட்டு செடி அது இது நிறைய வருது. நீங்கள் படித்தால் தான் அனுபவிக்க முடியும். ஒரு ஜியோகிராபிக்கல் ஒரு நிலவியல் காட்சியை உங்களால் கொண்டு வந்து நிறுத்திடுவார். அது அந்த எழுத்துல இருக்கிற ஒரு மாயம். அது அங்கு வாழ்ந்த மனிதன் எழுதின நிஜமான சாட்சியம். அதே மாதிரி அதுல 35 ஊர்கள் விளக்கப்படுது. 35 ஊர்கள். புரியுங்க? மானாமதினு ஆரம்பிப்பாரு, கடைசியில வேதாரண்யம், தலைஞாயிறு, நாகப்பட்டினம் வரைக்கும் பிடிப்பார். அந்த 35 ஊர்களும் வரிசையா அந்த அந்த நாவல் முழுக்க நான் வந்துகிட்டே இருக்கும். எங்கேயோ போயிருந்தேன், நாகப்பட்டினம் போயிருந்தேன். எங்கேருந்தே வரேன், மானாமதிலிருந்து வர்றேன். பஸ் எப்பயும் எடுப்பாங்க, வேதாரண்யத்து தலைஞாயிறு வந்துகிட்டு இருக்கும். இப்படி ஏதோ நான் போனதில்லை, இப்போ எனக்கு அது பழக்கமாயிடுச்சு. புரியுங்களா? அப்போ 35 ஊர்கள் இதில் பேசப்படுது. இது இந்த நிலவியல் காட்சிகளை தாண்டி இப்படி வந்தீங்கன்னா 37 வகையான பூச்சிகள், வண்டுகள், வளர்ப்பு மிருகங்கள், பறவைகள் சொல்லப்படுது. செம்போத்தில் ஆரம்பிக்கிறார், ராஜாங்கிற நாயிலிருந்து ஆரம்பிக்கிறார், பின்னால் வவ்வால் முடிக்கிறார். புரியுங்களா? அப்போ இவ்வளவு விவரமாக ஒரு தன்னுடைய மண்ணையும் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய விவசாயத்தையும் ஆழமாக நேசித்து, எப்படி சக்திவேல் ஐயா சொன்னார், அவருடைய உணர்ச்சிகள் எல்லாம் இந்த விரல் முனிகள் இருக்குது, அது மூலமாக கனெக்ட் ஆகிறாருன்னு. இவருடைய கனெக்ஷன் நிலம்தான். அந்த நிலத்தோடு அவர் பின்னி பிணைந்திருக்கிறாரு. அந்த நிலம் படுகிற பாடு அவரை வேதனைக்குள்ளாக்குது. அதனால அதை மீட்க அவர் போராடுறார். அதுதான் இந்த கதை. அந்த கதையினுடைய வடிவம் தான் இது நாவலாக மாறியிருக்கு. இதுதான் நான் சுருக்கமாக சொல்லணும். இந்த நேரத்தில் ஒரு இந்த நாவல் ஏன் இந்த நேரத்தில் வெளிவர வேண்டும்? ஒரு பரிசு போட்டிக்காக எழுதப்பட்ட நாவல் தானா இது? இல்லை. இது இந்த சமூகம் இப்பொழுது கடந்து கொண்டிருக்கிற நெருக்கடியின் விளைவாக அந்த நாவல். அது எப்பொழுது 2ஆம் உலகப் போர் முடிந்ததோ, அந்த முடிந்த பிறகு அந்த வேதியியல்கள்லாம் ஒரு ரசாயன உரங்களாக மாற்றப்பட்டு வளரும் சமூக நாடுகளில்
இயற்கை சார்ந்த சுயசார்புள்ள நாடுகள் மீது திணித்து அதனுடைய சுயசார்பை தடுக்க வேண்டும், அதை தன் ஆதிக்கத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த மேலை நாடுகளுடைய சதியிலிருந்து ஆரம்பிக்கிறது. அது முதலில் வந்தபோது கம்யூனிஸ்டுகள் கூட ஆதரித்தார்கள் நவீனம் என்ற பெயரில். ஆனால் அதை பற்றி அறிந்த நம்மாழ்வார் போன்ற மிக சிறந்த விவசாய அறிஞர்கள் இது கேடானது என்பதை அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதன் விளைவாக பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படித்த நம்மாழ்வார், அரசாங்க வேலையில் இருந்த நம்மாழ்வார் 63 அதை தூக்கி எறிகிறார். முதல்ல தூக்கி எறியும்போது அரசு அதிகாரி வேணான்றான், இருப்பா கொஞ்ச நாள் அப்படின்றாரு. ஒரு கட்டத்தை தாங்க முடியல, வெளியே வந்துடுறார். பசுமை புரட்சி உள்ளே வருகிறது, இந்த மண்ணில் இருக்கிற உயிர் வெளியேறுகிறது, நம்மாழ்வார் வெளியேறுகிறார். புரியுங்களா? ஒரு இயற்கை வழி வேளாண்மை என்றால் என்ன அப்படின்னு ஒரு விவசாயி கிட்ட கேட்குறாங்க. குறிப்பாக கருப்பம்பலம் சிவாஜி கிட்ட கேட்குறாங்க. இயற்கை வழி வேளாண்மை என்றால் மண்ணும் பயிரும் மட்டும் இல்லை, ஓனா இருக்கணும், பல்லி இருக்கணும், பாம்பு இருக்கணும், சிலந்தி இருக்கணும், புரியுங்களா, மீன் இருக்கணும், செம்போத்து இருக்கணும். இத்தனை உயிர் சங்கிலியோடு பின்னி பிணைந்தது தான் இயற்கை வழி சமுதாயம் என்று சொல்கிறார். இயற்கை வழி விவசாயம் என்கிறார். ஆக எனக்காக மட்டும் இயற்கை வழி நான் விவசாயம் பண்ணலை, இத்தனை உயிர்களையும் பல்கி பெருகி உள்ள இந்த உயிர் உணவு சங்கிலியை அருந்துராம பார்த்துக்கிறது தான் இயற்கை வழி வேளாண்மையினுடைய உயிர் நாடி. அதை புரிஞ்சுக்காம அது லாபம் இருக்குதா லாபம் இல்லையா, அது எப்படி லாபமாக்கலாங்கிறதெல்லாம் அப்புறம். முக்கியமான விஷயமே அது உணவு சங்கிலியை உடைக்கவில்லை. சரிங்களா? பாம்பு ஒரு அடிக்கிறத இவர் எதிர்க்கிறார். அடிக்காது அச்சம் பயப்படுறான், அது அடி வாங்கிட்டு போச்சு என்ன கரை வச்சு கொடுத்துடணும். சரிங்களா? அதுக்கு ஒரு சாங்கியம் செய்கிறார் அவர். ஆனால் அங்கே அவரை வளர்க்குறாரு. இது போனதால எரிடிகள் பெருத்துருச்சு, நம்மளுடைய வேளாண்மை படுத்துருச்சு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கு மனிதனுக்கு மட்டும்தானே இப்போ காரணம் இல்லை. அடிக்கடி அவர் சொல்லுவார், எல்லா உயிர்களையும் வாழ விட்டுட்டு மனிதனை மட்டும் இல்லாமல் பண்ணிட்டா பூமி இன்னும் சொர்க்கம் ஆகிடும். இது வாழணும்னு சொல்றது. எல்லா உயிர்களையும் எடுத்துட்டு மனிதனை மட்டும் விட்டுட்டீங்கன்னா அங்கே மனிதன் கூட இருக்க முடியாது. ஏனென்றால் விண், மண், கடல், காடு இந்த 4மே பாழடிக்கப்பட்டால் மனித சமூகம் அழிந்துவிடும். இந்த உலகத்தினுடைய நுரையீரல் காடும் கடலும். அது அழிந்து விட்டால் விவசாயம் செய்ய முடியாது. அப்போ ஒரு மண்ணுங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இறுதியாக இந்த முடிவை சொல்லிவிட்டு நான் அமர்கிறேன். அண்டத்தில் உள்ளது பிண்டம் என்று எங்கள் சித்தமத்து சொல்கிறேன். நான் இப்படி திருப்பி சொல்கிறேன், பிண்டத்தில் உள்ளதுதான் அண்டம். இந்த மண் அண்டம் என்றால், இந்த உடல் பிண்டம் என்றால், இந்த பிண்டமான இந்த வயிற்றுக்கு எது ஆகாதோ அதை கொடுத்தால் நோய் வரும். அதே தான் இந்த மண்ணுக்கும் அதுக்கு ஆகாததை கொடுத்தால் அது மலடாகும். உன்னை எப்படி பார்த்து கொள்கிறாயோ அது போல மண்ணுக்கும் பார்க்கும். உனக்கு பார்த்து சாப்பிட்றியே, அதே மாதிரி தான் மண்ணுக்கு இடும்பொழுதும் அதுக்கு பிடித்ததையே செய்ய வேண்டும். அது மலர வேண்டும், அது மூச்சு விடுகிறது, அது உயிர் உள்ளது. இன்னும் காலு கீழே இருக்கிறதால அது ஒன்றும் கேவலமானது இல்லை. அது உயிர் உள்ளது, விரியும், சுருங்கும், சுடும், குளிரும், புரியுங்களா, மலரும், ஒன்றை 1000ஆக உங்களுக்கு திருப்பி தரும் ஒரு ஜீவ விருட்சம். அத்தகைய மண்ணை மலடாக்கிய குற்றம் பசுமை புரட்சி என்று மட்டும் சொன்னால் பத்தாது, நமது மிகப்பெரிய சந்தை பொருளாதாரத்தினுடைய பேராசை. ஒரு இடத்துல சொல்வார், தனி மனிதனுடைய சுயலாபத்தை பார்க்காமல் ஒரு இயக்கம் இருக்குமேனால் அந்த இயக்கம் மிக நல்லதை தடையின்றி செய்ய முடியும் என்று சொல்கிறார். அத்திக்குழு இன்றைக்கு வெற்றி நடைபெறுகிறது என்றால் அத்தகைய தனிநபர் சுயநலம் சார்ந்தவர்கள் இங்கு இல்லை என்பதால் தான், அத்தகைய தன்மை இல்லை என்பதால் தான் இந்த அத்திக்குழு அவருடைய கொழிஞ்சி விவசாய கூட்டமைப்பு மாதிரி இங்கேயும் நகரத்திலும் அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்தில் இறுதியாக சொல்லி அமர்கிறேன், இந்த இயற்கை வழி விவசாயத்தை இந்த நெருக்கடியான கட்டத்தில் நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்ததற்கு நம்மாழ்வாருக்கு ஒரு நன்றி. அந்த வழியில் வந்த நமது வானவன் மேலும் இதை ஒரு படி கொண்டு போய் நடைமுறையிலும் இதை எப்படி கொண்டு போகலாம் என்பதை அவர் விவரிக்கிறார். இந்த இடத்தில் நான் சில பேருக்கு நன்றி சொல்லி அமர வேண்டும். அப்பொழுதுதான் அது பூர்த்தியாகும். அமேசான் காடுகளை தரைமட்டமாக்க
மிகப்பெரிய சதி செய்த போது, கோடிக்கணக்கான மரங்களை வெட்ட முனையும் பொழுது அங்கு இருந்த ஒரு தொழிற்சங்க தலைவர் சிக் மெண்டிஸ் 1980களில் மிகப்பெரிய போராட்டத்தை கையெடுத்து அதில் உயிர் தொடர்ந்தார். அவர் அன்றைக்கு ஆற்றிய அந்த பணியால் தான் அமேசான் காடு இன்று உயிரோடு இருக்கிறது. அது யாருக்குமே தெரியாது. தன் எறும்பு கொட்டை காப்பதற்காக சிப்பாய் எறும்புகள் போராடி மடியும் பொழுது அந்த சிப்பாய் எறும்புகளுக்கு முகவரி இல்லை. ஆனால் அந்த சிப்பாய் எறும்புகள் கடிக்காவிட்டால் அந்த எறும்பு புற்று பாதுகாக்கப்பட முடியாது. 1360 ஏக்கர் பிரம்மபுத்திராவுடைய நதித்தீவில் ஒரு தனி மனிதனாக 16 வயது 20 வயது வாலிபனாக முன்னேறி சென்று வெள்ளம் வரும்போதெல்லாம் பாம்புகள் செத்து ஒழிகிறது, யானைகளுக்கு போக்கிடம் இல்லை, என்ன செய்வது என்று தெரியல. ஆனால் அங்கே போய் பார்த்தா ஒரு செடியும் வளரல. மிகப்பெரிய 1360 ஏக்கர் கொண்ட மிகப்பெரிய நதிய தீவு, நியூயார்க்கை விட பெருசு. அவர் மெதுவாக அங்கே போய் நட்டு பார்க்குறாரு. ஆனால் எதுவும் வரல, மண் வளம் இல்லை. எறும்புகளை விட்டால், செவ்வெறும்புகளை விட்டால் அது மண்ணை வளமாக்கும் என்று தெரிந்து கொண்டு பையில், பேண்ட்டில், ஒரு கைப்பையில் கடிக்க எடுத்து போய் விட்டார். பல வருடங்கள் விட்டார். விளைவு மண் வளமானது. பிறகு மூங்கில்களை நட்டார். நண்பர்களை இப்போ நம்ப மாட்டீங்க, பிரம்மபுத்திரா காடுகளில் யானைகள் இல்லை. வனத்துறை அதிர்ந்து போயிடுச்சு. எங்கே போச்சு பார்த்தா இந்த 1360 ஏக்கர் கொண்ட அந்த மாபெரும் காட்டு தஞ்சம் புரிந்திருக்கிறது. அப்போதான் இந்த அரசு அதிகாரிகளுக்கே தெரியும், நம்ம பிரம்மபுத்திரா நதியில் 1360 ஏக்கரில் ஒரு மாபெரும் காடு உருவாகி இருக்கிறது என்பதை அப்போதான் அறிந்தார்கள். இது எப்படி உருவாச்சுன்னு பார்த்தாங்க. அப்போதான் அந்த ஜாதவ் மலாய் பாயங் என்ற அந்த மர மனிதனை கண்டுபிடித்தார்கள். அவருக்கு மிகப்பெரிய விருதுகள் அதுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டது. இன்றும் அவர் நட்டுக்கொண்டே இருக்கிறார். 40 லட்சம் மரங்கள் நட்டதாக வரலாறு சொல்லுவார். அவருக்கு ஒரு நன்றி. மத்திய பிரதேசத்தினுடைய சிங்க்ரவலிக்கு அருகில் உள்ள மகான் என்கிற மிகப்பெரிய காட்டு தொகுதி இருக்கிறது. அதை ஒரு நிலக்கரி சுரங்கத்துக்காக அதை தரையோடு அழிக்க முடையும் போது அங்கிருந்த பழங்குடி பெண்கள் மட்டும்தான் அதை காப்பாற்றினார்கள். சட்டப்பூர்வமாக வெற்றி பெற்றார்கள், உழைப்பு ரீதியாக வெற்றி பெற்றார்கள். அந்த பழங்குடிகளை பற்றி அவங்க எழுதினாங்களோ இல்லையோ, நம் சங்க இலக்கியம் சொல்லுது, காடு காத்து உறையும் காணவர் என்று. காடு காத்து உறையும் காணவர் என்று. இந்த காணவராகிய பழங்குடிகள் தான் இயற்கையை அழிக்காமலேயே காடுகளில் தங்களை வாழிடமாக கொண்டவர்கள். அவர்கள்தான் காடுகளை காத்து கொண்டிருந்தவர்கள். அந்த பழங்குடி பெண்கள் தான் அந்த மகான் என்கிற மத்திய பிரதேசத்தில் உள்ள மிகப்பெரிய காடுகளை காப்பாற்றி இருக்கிறார்கள். இந்த வரலாறுகளின் அடிப்படையில் தான் நமது தமிழ்நாட்டில் அரச்சலூர் செல்வம், நெல் ஜெயராமன், கருப்பம்பலம் சிவாஜி ஐயா, அந்தோணிசாமி, ஷாகித் ஷா, கேத்தனூர் பழனிசாமி, அரியலூர் ஜெயச்சந்திரன், நம்மாழ்வார், இந்த போன்ற, அது மட்டுமல்ல காந்திவாதியாக இருந்த ஜெகநாதன் கிருஷ்ணம்மா தம்பதியினர், இப்படி எனக்கு தெரியாத மகத்தான மனிதர்களால் இந்த இயற்கை வழி விவசாயம் மேலும் மேலும் பேசும் பொருளாக மாற்றப்பட்டிருக்கிறது. கார்ப்பரேட்டர்களுடைய சதி தகர்ந்து கொண்டே இருக்கிறது. அவர் சொன்னார், நம்ம நிமோஷன் ஐயா, வானவனுக்கு ஒரு துறை இருக்குது, அந்த துறையில் அவர் ஈடுபட்டார். அதுபோலவே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால் அவரவர்களுக்குரிய துறையில் நேர்மையாக சுயநலமின்றி போராடினால் மாற்றம் வந்தே தீரும் என்பதற்கு வானவன் ஒரு எடுத்துக்காட்டு. அவர்கள் போத்து ஒரு நல்ல ஒரு மைல்கல். அதை பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.